வணக்கம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்குவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருமணம், தொழில், உடல் நல பிரச்சனைகள் அல்லது மாற்றங்களை ஜோதிடத்தால் கணிக்க முடியுமா? அருமையான தலைப்பு. உள்ளே வாங்க சார் பார்க்கலாம். திருமணத்தை ஜோதிடத்தால் கணிக்க முடியாதுன்னா உலகமெங்கிலும் ஜாதகம் பார்க்குறோமே, திருமண பொருத்தம் இருக்கா? நம்ம பார்க்குறோம் இல்லையா? சராசரி விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களில் தொடங்கி மிகப்பெரிய செல்வந்தர்கள், அதிகாரம் படைத்த வர்க்கங்கள் ஜோதிடத்தை பார்க்குறாங்களா? கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட ஜோதிடத்தை பார்க்கிறார்கள் என்பதுதான் சத்தியமான உண்மை. அந்த ஜோதிடம் திருமணம், தொழில் மாற்றங்கள், உடல்நல பிரச்சனைகளை ஜோதிடத்தின் மூலியமாக கணிக்க முடியுமா? 100% கணிக்க முடியும். எப்படி கணிப்பது? அதற்கு உதாரணமாக ஒரு 2 ராசியை நம்ம எடுத்துப்போம். தற்சமயம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடியது சிம்ம ராசி, அதற்கு பிறகு மகர ராசி. சிம்ம ராசியை இப்போ உள்ள சூழ்நிலைகள் ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம்னா, திருமணத்தை கணிக்க முடியுமா? ஒரு ராசிக்கு தற்சமயம் குரு பார்வை இருந்துட்டா திருமண பாக்கியம் என்பது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு ராசியை பார்க்கணும், அல்லது ராசியுடைய 7ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கணும். இப்போ சிம்ம ராசிக்கு 7ஆம் வீடு கும்பமா, அதை குரு பார்வை இருக்கா? தற்சமயம் இருக்குது. மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் பார்வையாக கும்பத்தை பார்க்கிறார். எவ்வாறு ஒரு ஜோதிடத்தின் மூலியமாக திருமண வாழ்க்கையை கணிக்க முடியும்? திருமண நேரம் எப்பொழுது வரும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். குரு பார்வை வந்துருச்சுன்னு சொல்கிறோம். அப்போது 7ஆம் வீடு மேலே குரு பார்வை வந்த உடனே சிம்மத்துக்கு திருமண நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். என்ன சார், அஷ்டம சனி காலகட்டத்தில் திருமணமா அப்படின்னு கேட்டால், எந்த காலகட்டத்திலையும் திருமணம் நடக்கும். சில பேர் சொல்கிறாங்க திருமணம் நடந்தாலே எனக்கு அஷ்டம சனிதான்னு சொல்கிறாங்க. அப்படி அல்ல, எந்த காலகட்டத்திலையும் ஒரு திருமணம் என்பது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்திலையும் விஷயத்தை எடுத்துக்கணும். ஒரு ஜாதகக்காரருக்கு குரு பார்வை ராசியின் மீதோ ராசியின் 7ஆம் வீட்டு மீதையோ விழுந்தால் குரு பார்வையின் காரணமாக திருமண பலம் கூடும். திருமணத்தை கணிக்க முடியுமா? எந்த திருமணம் எப்படி நடக்கும்? சுய ஜாதகம், பிறப்பு ஜாதகத்தை வைத்து, லக்னம் 2ஆம் இடம் 7ஆம் இடத்தை வைத்து, தற்போது நடக்கின்ற தசாபுக்தி கோச்சாரங்களை வைத்து துல்லியமாக தத்ரூபமாக எப்போ சார் கல்யாணம் நடக்கும், எப்போ நடக்குங்கிறத சொல்ல முடியும். முதல்ல நடக்குமா? கண்டிப்பாக எல்லாருக்கும் நடக்கும். எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், யாருடன் நடக்கும்ன்றதையும் சொல்ல முடியும். அடுத்தது தொழில் அப்படின்னாலே நம்மளுடைய ஜோதிடத்தில் 10ஆம் வீட்டை குறிப்பதாகும். இந்த 10ஆம் வீடு மேலே ஒரு எடுத்துக்காட்டுக்கு மகரம் என்பது காலபுருஷனுக்கே 10ஆம் வீடு. தற்சமயம் 7.5 சனியிலிருந்து வெளில வந்துட்டாங்க. இதன் காரணமாக மகரமே ஒரு தொழில் ஸ்தானம், 7.5 சனியிலிருந்து வெளியில் வந்துட்டாங்க. இப்போது மகர ராசியினுடைய 10ஆம் வீடு மேலே குரு பார்வை விழுது. இப்போ தொழில் மகர ராசிக்கு எப்படி இருக்கும்? பிரமாதமாக இருக்குங்க. இப்போ தான் சமயம் மகரத்துக்கு தொழில் மாற்றங்கள், இருக்கிற வேலையிலேருந்து இதை விட பெரிய வேலைக்கு தாவறது. சரி சார், இங்கே இந்தியாவில் வேலை பார்த்துட்டேன், ஐடி துறையில் இருக்கேன், வெளிநாடு எனக்கு போகணுன்னு ஆசை இருக்குது சார். அந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளை கொடுப்பது, அதெல்லாம் 10ஆம் வீடு மேலே குரு பார்வை விடும்போது. இதை தவிர உங்களோட பிறப்பு ஜாதகம் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த தொழில் செய்வீங்க, எங்கேருந்து உங்களுக்கு வருமானம் வரும்னு சொல்லக்கூடியது 11ஆம் வீடு. தொழில் செய்கிற இடத்துல தொழில் நிரந்தரமாக இருக்குமா, தொழிலில் பிரச்சனை இல்லாமல் இருக்குமா, வேலையில் தொந்தரவுலாம் இல்லாமல் இருக்குமா? தொந்தரவு இல்லாத யாராவது ஒருத்தர் வேலை செய்கிறேன்னு சொன்னால் நம்ப முடியுமா? நம்ப முடியாது. எல்லா அலுவலகத்துலேயும் பியூனில் ஆரம்பித்து கம்பெனியுடைய சிஇஓ வரைக்கும் தொல்லை இருக்கா இல்லையானா இருக்குதான். அதெல்லாம் சமாளிச்சுட்டு தான் வேலை செய்கிறாங்க. அந்த தொல்லைகளை மீறி நீங்கள் ஜெயிப்பீர்களா, அதை சொல்லக்கூடியது 10ஆம் இடம். இதை மாதிரி ஜோதிடத்தின் மூலியமாக கணிக்க முடியும். மகரத்துக்கு எடுத்திங்கன்னா 10 வருஷமாக மகரத்துக்கு உலகத்தில் ஒருத்தன் இப்படி கஷ்டப்பட்டிருப்பானா அப்படின்னா, நம்பர் 1 ஒலிம்பிக் கோல்டு மெடல் யாருக்கு கொடுக்கலான்னா மகர ராசிக்கு. அந்த பிரச்சனையிலேருந்து உடல்நல பிரச்சனைகள்லாம் கிளம்பியிருக்கோம் இல்லையா? கண்டிப்பாக ஒரு திட்டவட்டமாக மனப்பிரச்சனைகள், இந்த 7.5 சனி காலகட்டங்களில் உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யுது. இந்த மாதிரி விஷயங்களை கணிக்கக்கூடியது தான் 10ஆம் பாவம், அஷ்டம சனி, 7.5 சனி எல்லாம் கோச்சார ரீதியாக. இப்படி ஜோதிடத்தின் மூலியமாக, ஜோதிட கலையின் மூலியமாக ஒரு உடல் ஆரோக்கிய பிரச்சனையை 4ஆம் பாவம் 8ஆம் பாவம் மிக துல்லியமாக கூறுகிறது. ஜோதிடத்தால் திருமணம், தொழில்,
உடல்நல பிரச்சனைகளை கணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.